ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் மை லைஃப் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்டே பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுண்டர் டாப் எல்லாமே கழுவி விட்டதுனால மார்னிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது கிச்சன் பார்க்குறதுக்கு. மார்னிங் எழுந்ததுமே பசங்களுக்கு பால் சூடு வச்சு ஆரம்பிச்சிட்டேன். பால் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இட்லி மாவுக்கு அரிசி அப்புறம் உளுந்து ஊற வைக்க போகிறேன். ஏன்னா 2 நாளாகவே அது மாவு இல்லை, இட்லி மாவு இல்லை, காலியாகிடுச்சு. அதனால் கரெக்டான ப்ராப்பரான ரேஷியோவில் அரிசி மாவு அப்புறம் உளுந்து மாவு ரெண்டையுமே எடுத்து நல்லா அரிசியையும் உளுந்தையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ண அந்த தண்ணியை தூர ஊற்றாமல் அதை ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சு அதை செடிக்கெலாம் ஊற்றிக்கிடுவேன். ஏன்னா அரிசி தண்ணி ஊற்றினா செடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தண்ணியை அப்படியே ஊற்றுறது எப்போவுமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அரிசி உளுந்து ரெண்டுமே ஊற வச்ச அப்புறம் பாத்திரம் இருந்தது. நேற்று நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம் கூடையில் இருந்தது. தண்ணி நல்லாவே விளைஞ்சிருந்தது. அதனால் பாத்திரத்தை எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல ஆர்டர் படி கமத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பால் சூடாயிட்டு இங்கே வேலை பார்த்ததில் பால் கொட்டிட்டேன், கீழே பொங்கி சிந்திடுச்சு. அப்புறம் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு பால் நல்லா கொதிக்க வச்சு பசங்களுக்கு ஊற்றி பசங்களுக்கும் எனக்கு ஒரு டம்ளர் ஊற்றிக்கிட்டேன். 4 பேரும் குடிச்சிக்கிட்டோம். அப்புறமா வீடு தூக்க வேண்டிய வேலை இருந்தது, அதை பார்த்தேன். அதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மேகி இன்றைக்கி செய்யலாம் காலைக்கு டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நான் எப்படி மேகி பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு குட்டி வீடியோவாக எடுத்திருக்கேன், பாருங்கள். முதல்ல ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுட்டு அந்த மேகியை வெந்நீர் நல்லா கொதித்து வந்தப்புறம் மேகியை ஒரு 2 நிமிஷம் உள்ளே போட்டு எடுத்துப்பேன். மேகியை உள்ளே போட்டுட்டு தனியாக ஒரு பல்லாரி, ஒரு 2 பல்லாரி, 2 தக்காளி, அப்புறமா ஒரு மிளகாய் எடுத்துப்பேன். அதை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுப்பேன். அப்புறமா கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெட்டி வச்சுருக்க மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிப்பேன். நல்லா கரியிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பல்லாரி போட்டு அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கிவிடுவேன். நல்லா மசிச்சு விட்டுவேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மேகி மசாலா இருக்குல்ல, அதை போட்டுப்பேன். மேகி மசாலாவை நல்லா போட்டுட்டு நல்லா மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுப்பேன். அதுக்கப்புறமா 2 எக் எடுத்துப்பேன். எக்கையும் நல்லா போட்டு குட்டி குட்டியாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுருவேன். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் கொதிக்க வச்சுருந்த தண்ணியில் போட்டிருந்த மேகியை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடிகட்டி வச்சுப்பேன். அதை எடுத்து அதுக்கப்புறம் மேகிக்குள்ளே இந்த மசாலா கூட போட்டு நல்லா எடுத்து விட்டுப்பேன். நல்லா கிளறி விடுவேன். அவ்வளோதான். இப்படி தான் நான் மேகி பண்ணுவேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடி பண்ணதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். நான் என் பசங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அப்புறமா கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது காலேஜ் வரைக்கும். அங்கே போயிட்டு வரும்போதே வரும் வழியில் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். சாலை மீன் தான். 1 kg 150 வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ஒரு 1/2 kg, எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒரு 1/2 kgன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்து அதை வச்சுக்கிட்டே காலையில் ஊற வச்சுருந்த அரிசியையும் உளுந்தையும் போட்டு மாவாட்டிக்கிட்டேன். ஒரு பக்கம் மாவாட்டிக்கிட்டேன், ஒரு பக்கம் சாதம் சைடில் வச்சுட்டு குழம்புக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழம்புக்கு கொஞ்சம் ஒரு 4-5 உள்ளி, அப்புறமா கொஞ்சம் சீரகம், தேங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் அரைச்சிக்கிட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு, உள்ளி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டு ஒரு தக்காளியையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சு அதையும் போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலாவை மசாலா உள்ளே ஊற்றி அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி வச்சு புளியையும் ஊற்றிக்கிட்டேன். புளியை நல்லா ஊற்றி அதுவும் மசாலா எல்லாமே சேர்ந்து தண்ணி எல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன். அப்புறம் நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இது பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா மீனை எல்லாத்தையுமே நல்லா முள்ளெல்லாம் பிச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு 10 பீஸ் எடுத்து குழம்புக்குள்ளே போட்டு அப்புறமா உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் உப்பு போட்டு குழம்ப ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மீதி இருந்த மீனை ஃப்ரை பண்ணதுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன். உளுந்து அரைப்பட்டு இருந்தது, அதுக்கப்புறம் அதை உளுந்து அள்ளிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டிருந்தேன். அரிசியையும் போட்டுட்டு அப்புறம் குழம்பு வேலை முடிஞ்சுது. குழம்ப நல்லா வற்றி நல்லபடியாக நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் குழம்ப இறக்கி வச்சுக்கிட்டேன். சோறும் நல்லா வெந்துடுச்சு. சோறையும் நல்லா வடித்து எடுத்து வடித்து போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன்.
அரிசி அரைப்பட்டதுமே அரிசியும் அள்ளி அரிசியும் உளுந்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பானையில் எடுத்து வச்சுருந்த பானையில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்து தனியாக வச்சுக்கிட்டே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவ வேண்டியது இருந்தது. யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையுமே அப்படி இப்படியே இருந்தது. அவ்வளோத்தையுமே வாஷ் பண்ணிக்கிட்டேன். பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சாதம் ஒரு பிளேட்டில் வச்சு குழம்பு ஊற்றி மீனையும் பொரியல் பண்ணிக்கிட்டே பொரித்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நல்லாவே இருந்தது. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் கூட போட்டாச்சு. அவ்வளோதான். இதுதான் என்னோடய டே இன் மை லைஃப் இன்றைக்கி என் வீட்டில் நடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் எங்களோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.